காப்பி குடிச்சுக்கிறேன் நாள் வரணிட்டு இருக்கிறேன். குறுங்க போகாதீங்க அப்படியே ஆமா நூலெல்லாம் வரும். அப்போ கட்டாகாத இருந்தால் எங்களுக்கு எவ்வளோ நல்லா இருக்குமே. நிமிஷத்துக்கு வரும். ஃபர்ஸ்ட் 25 வருஷமா நாங்கள் செய்கிறோம் இந்த வேலை. 25 பேர் செஞ்சிருக்கோம். இப்போ வந்து எல்லாம் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. எல்லோரும் கல்யாணம் ஆகி போயிட்டாங்க. சில பேருக்கு வயசாகி போச்சு. இப்போ என்ன ஒரு 8 பேர் செய்கிறோம். ஒரு நாளைக்கு பேர் செய்கிறோம். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் செய்வீங்க? ஒரு நாளைக்கு நாங்கள் ஒரு 25-30 போடுவோம் சிட்டம். எவ்வளோ வருமானம் வருதுங்க? வருமானம் வந்து ஒரு சிட்டம் 100 ரூபாய் 150 200 சம்பாதிக்கும். எவ்வளோ நேரம் வேலை செய்யணும் அதுக்கு? ஒரு நாள் தான். ஒரு நாள்லாம் எவ்வளோ நேரம்? 1 மணிக்கு போகணும், சாயந்தரம் 5 மணிக்கு வரும். 150 ரூபா வரும். அது ரொம்ப கம்மியாக இல்லையா? இதை போய் செஞ்சுருக்கீங்க. கம்மியாக சொல்கிறோமா? ரொம்ப கம்மி வருமானமாச்சா? எப்படி செய்கிறீங்கன்னு கேட்குறேன். கம்மி தான் சார். கம்மி. அதாவது இப்போ வந்து நான் சொல்கிறது வந்து 10 ரூபாய்க்கு ஒரு சிட்டம். முன்னாடி எல்லாம் கொஞ்சம் கம்மி தான். அதுக்கு எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நான் போனோம். பைசா கணக்கில் செய்யணும் அந்த வேலையை. இல்லை சார், என்னம்மா 75 பைசாலேருந்து செய்கிறோம். இப்போ தான் 10 ரூபாய் ஏறி இருக்குது. அதனால் எங்களுக்கு வந்து ஏன்னா வயசாக சுத்தவும் முடியல. கண்டிப்பாக இது பண்ண முடியாது. அதனால சுத்தம் 4 சிட்டம் போடுவோம், 10 சிட்டம் போடுவோம். மழை பெஞ்சுன்னா நூறு வராது. மழை பெஞ்சுன்னா நூறு வராது. வெயில் காய்ச்சல் தான் எங்களுக்கு இது வேலையே. மழைனாலே எங்களுக்கு வேலை. நூல் வராது. வெயில் நல்ல பேர் சார் எங்களுக்கு வேலை. இப்போ கன்னியம்பட்டி இந்த வேலை நம்பி தான் நாங்கள் ஒரு 10 பேர் இருக்கிறோம். வேறு வேலை கிடையாது. நூறு நாள் வேலை கூட எங்களுக்கு எப்போ ஒரு டைம் 2 வாரம் கழிச்சு 3 வாரம் கழிச்சு தான் வருது. ஆனால் இந்த வேலை வந்து எங்களுக்கு வெயில் சீசன் வந்தால் தான் எங்களுக்கு இந்த வேலை. அதே நாளைக்கு வேலை எங்களுக்கு அந்த